எனது மகன் விஜய் அவன் தைரியசாலி, என் வித்து தானே இதுல வேற பெருமை. இது இல்ல சங்கீதாவை இதெல்லாம் வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாரா? விபச்சாரியை கூட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைப்பீங்களா? தலைவர் கூட அவங்களும் வந்துட்டாங்க. அப்ப அவங்களும் வராங்களா? யாரு அவங்கன்னா யாரு? பொம்பளை பொறிக்கு யாருன்னா விஜய் தான்றானுங்க. காரணம் லிஸ்ட் எடுக்கிறானுங்க, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றானுங்க சங்ககிலிருந்து. விஜய்னா தமிழ்நாடு திரிஷாவை அழைத்து கொண்டு கல்பாத்தி அகோரா மகன் திருமணத்தில் கலந்து கொண்டது போடலாமா டைட்டில்? இவர் எம்ஜிஆர் மாதிரி தன்னை நினைச்சுக்கிறது, அந்த அம்மா ஜெயலலிதா நினைச்சுக்கிறது. என்ன இது நான் கேட்கிறேன்? நடிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா பீர் பாட்டிலையும் பிராந்தியும் குளிப்பாட்டிட்டு அப்ப முடிவு பண்ணி தொடங்கின கட்சி தான் இந்த டிவிக்கு. 2 சிசுக்கள் சார், சிசுக்கள். அவன் சார் கவலைப்பட மாட்டான். நல்ல தமிழச்சி, மான தமிழச்சி சங்கீதா நெய்பர்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கண் கலங்கி இருக்கு. இந்த பாவம்லாம் என் பிள்ளைங்களை தானே சேரும். இந்த நாய்ங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. இந்த நாய்ங்க தலைவர் பின்னாடியே வருதுங்க. அவர் இட்டுக்குன்னு போறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இந்த நாய்ங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் அண்மையில ஒரு மனு தொடுத்திருந்தாங்க, விவகாரத்து வேணும் அப்படின்றத சொல்லி. அந்த விவகாரத்து செய்தி ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. அந்த செய்தி பேசும் பொருள் ஆகிய அடங்கறதுக்குள்ளேயே விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட த்ரிஷா அவர்களோட ஒரு திருமணத்திற்கு ஒரு நடிகை சொல்லுதான் கத்தியா கால் முடிச்சு கடத்தல் வந்துச்சு இல்ல. ஒரு நடிகை த்ரிஷா அவர்களோட கேள்வி நடிகைன்னு ஒன்னா சொல்லுங்க. தைரியம் இருக்கா உங்களுக்கு? சார் த்ரிஷா அவர்களோட தைரியம் இருக்கா? இருக்கு சார். கிழவி நடிகை சொல்லுங்க சார். ஏன் சார் நம்ம பின்ன ஆமா தாய் கிழவின்னு படம்லாம் இருக்கலாம்ல. கிழவின்னா சார் கிழவி தானே சார்? 40 வயசு மேலே சார் கிழவி தானே சார்? 40 வயசு மேலே கிழவி தானே? கிழவின்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? சரிங்க சார், நான் என் கேள்வி. ஒரு நடிகைன்றீங்க, சரிங்க, பேரை சொல்ல மாட்டீங்க. தைரியமா சொல்லுங்க, கிழவி நடிகைன்னு சொல்லுங்க. கஷ்டமா இருந்துச்சுன்னா விஜய் த்ரிஷா ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் கோடு ஒரே வண்ணத்துல ஒரேன்றதுனா எங்கேயோ ஈத்துன்னு போற மாதிரி இருக்குது. ஒரே அது இருந்தீங்க. 2 பேரும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கிறாங்க. இதை நம்ம பார்த்ததான் யார் இதே மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க சார்? ஒரு செய்தி அடங்கறதுக்குள்ளே இப்படி வராங்க. அவங்க மனைவி நேரடியா சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகையோட தகாத உறவு காரணமாக என் மகளுக்கு எல்லாமே அசிங்கத்தை ஏற்படுத்துது, இதனால நான் இந்த மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல இவர் இப்படி பண்றாருன்னா இதை என்ன சொல்ல வராரு? இல்ல, அதாவது என்னன்னா, கடந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தஞ்சாவூர்ல பேசியிருந்தார்ல, ஆண் இடையாளர் பெண் இடையாளர் அப்படி சொல்லியிருந்தார் இல்லையா? அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது வெறும் ஆண் மட்டுமே போக முடியாதுல்ல. இவர் ஆண். யார் இவர் ஆண்? அது ஒன்றும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு. இவர் ஆண். அப்போ ஒரு ஆண் போகும்போது ஒரு பெண் போகணுன்ற அந்த ஒரு பாலிசி ஒரு அளவு வச்சிருக்கலாம். ஒன்று இல்லை, சங்கீதா சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள்லாம் அசிங்கப்படுறோம்னு சொன்னாங்க இல்லையா. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். ஓகே, அப்படியே நம்ம இதை எடுத்துக்க முடியும். இல்லை சார், தாவேக்காவினர் இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம், அதை காட்டுன்றதுக்காக தான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இந்த மாதிரி பொது வெளியில் வந்திருக்கிறாரு, ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் அப்புறம் அசிங்கமாக சொல்லிடுவாரு. அதாவது எதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது? முற்றுப்புள்ளி வெங்காயப்புள்ளின்னு அசிங்கமா இல்லையங்க? என்னங்க இது? இதில் பெருமை இருக்குது. ஒரு மனைவியோட போகிறதுன்றது எப்படி இருக்குது? நீங்கள் மனைவி இல்லைன்னா கூட நீங்கள் பல பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நியாயவாதிகள்லாம் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விலகி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சார், எல்லா குடும்பத்திலும் உண்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எனக்கு இல்லை சார். எல்லா குடும்பத்திலும் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கும் சார். ஆமாம், அதுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு நாள் பேசாமல் இருக்கலாம், இல்லை ஒரு அரை நாள் பேசாமல் இருக்கலாம், ஒரு 2 நாள் பேசாமல் இருக்கலாம், இல்லை 3 நாள் பேசாமல் இருக்கலாம். எத்தனை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சவுத்தை பார்த்து பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா? மனைவிகள் ஃப்ரிட்ஜை பார்த்து பேசுவாங்க, போர்டில் எழுதி வச்சுட்டு குடும்பம், போர்டில் எழுதி வைக்கிற குடும்பம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் சார், இதெல்லாம் சராசரியாக எல்லா குடும்பங்களையும் சகஜம் சார். ஆனால் மாலை 5 மணி ஆனதும் மனைவி மனசில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் எப்போ வீட்டுக்கு வருவாருன்ற அந்த ஏக்கம் இருக்கும். சரிங்களா? 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போது இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, போகும்போது எதாவது வாங்கிட்டு போகலாமா பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு அப்படின்ற எண்ணம் வரும். இதெல்லாம் வாழ தெரியாதவனுக்கு சார். இவனுங்கெல்லாம் வாழ தெரியாதவன். சாதாரண மனிதர்லாம் கண் கலங்குறாங்க நேற்றுக்கு அந்த காட்சியை பார்த்து. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல உண்மையிலேயே விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் இது
உண்மையிலே விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. நேத்துல இருந்து தெரியுமா அந்த காட்சி பதிவுகளை நீங்க சொல்லலாம். என்ன தெரியுங்களா, என் மனைவி வந்து என் மீது வந்து தேவையில்லாம அபாண்டமா சொல்றாங்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி உறவுலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு கூட நீங்க சொல்லி கடந்து போயிருக்கலாம். அட இருந்துகிட்டே கூட போட்டோமே உறவு, ஆனால் கடந்து போயிடலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரே காஸ்டியூமு, அந்த வரக்கூடிய அந்த காட்சி வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. இல்ல சங்கீதாவை இதெல்லாம் வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. என்ன சார், மனைவியை போயிட்டு வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு பிழைப்பா சார் இது? நாய் பிழைக்குமா அந்த பிழைப்பை? இவன் பிழைப்ப நான் சொல்கிறேன், விஜய் பிழைப்பை தான் சொல்கிறேன். நாய் பிழைக்குமா இவன் பிழைப்ப? பேசுறீங்க நீங்கள் வந்து கேட்டினா வெறுப்பேற்றுறதுக்கு. என்ன வெறுப்பேற்றுறதுக்கு? பெத்த பிள்ளைங்க அசிங்கப்பட்டு நிற்குது. மகன் வந்து கல்யாண வயசில் வந்து கல்யாணம் பண்ண வந்து தாத்தா வாங்கி காட்டுவான். பொறுக்கித்தனமா இல்லை இது? அசிங்கமா இல்லை இது? எது வெறுப்பேற்றுறதுக்கு? ஒரு குடும்பமாக என்னது இது? இவெல்லாம் ஒரு நாட்டை ஆளணும், முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான். பொறுக்கித்தனமா. எம்ஜிஆர் இருந்தார், மனைவியை விட்டு விலகினாரா சார்? இல்லை. சொல்லுங்கள், ஏதாவது உதாரணம் சொல்கிறானுங்க. எம்ஜிஆர்னு சொல்கிறேன். அந்த எம்ஜிஆரும் நம்ம வந்து தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடல. அந்த எம்ஜிஆர் அசிங்கப்பட்டார். எப்போ அசிங்கப்பட்டார்? இறந்த பிறகு அசிங்கப்பட்டார். ஓகே. இறந்த பிறகு அவர் மிலிட்ரி வண்டியில் தூக்கி வைக்கோ, இந்த அம்மா அது கூடவே ஏறோ, கேபி ராமலிங்கமும் தீபனும் செருப்பு தூக்கி அடிக்கோ. இது எம்ஜிஆர் முன்னாடி நடந்தது. அந்த அடி யாருக்கு இருக்கு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்கு விழுந்த அடி தான் அது. அந்த செருப்படி ஜெயலலிதா மேலே விழுந்த அந்த செருப்படி வந்து எம்ஜிஆருக்கான செருப்படி தான் அது. பாத்தியாயா, நீ வச்சிருந்த பொம்பளைய செருப்பால் அடிக்கிறாங்க, மனைவி அடிக்க முடியுமா சார்? முடியாது. இப்போ புரியுங்களா? எம்ஜிஆர் அசிங்கப்பட்டவர் தான், என்டி ராமராவும் அசிங்கப்பட்டவர் தான். தேவுடுனாங்க. சிவபார்வதியோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேடையில் வந்து பேசிட்டு இருக்கும்போது செருப்பு வந்து விழுது அவர் மேலே. ஓகே. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் சார், எல்லாருமே அசிங்கப்பட்டிருக்கிறாங்க சார் ஒரு கட்டத்துக்கு மேலே. இல்லை துன்பப்பட்டிருக்காங்க. ரெண்டுத்தில் ஒன்று அசிங்கம் அவமானப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் துன்பப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி பிள்ளைகள்லாம் தூரமாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வப்பாட்டி வீட்டிலே என்ன சொல்றீங்கன்னா வந்து காலத்தை கழிச்சு சத்த தலைவர்லாம் இருக்கிறான். சொல்லிட்டோமா? அதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார். என்னது இது அசிங்கம்னு கேட்குறேன் நான். இல்லை, இது எதுவுமே புரியாமல் பண்ணிட்டு இருக்காரா இல்லை வேணும்னே பண்ண? புரியாமலாம் பண்ணல சார், புரிஞ்சுதான் பண்ணுறான். அவனுக்கு என்ன, இந்த அம்மா வந்து சைக்கோபாத்துன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். சைக்கோ அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது தம்பி. 40 வயசு 42 வயசு தாண்டின பிறகு பெண்களுக்கான அந்த என்ன சொல்லிக்கிட்டா அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பிள்ளைகள் மேலே கவனம் போகும். பிள்ளைகளுடைய கெரியர்னா அடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து அவங்கள எப்படி வழி நடத்துறது, செட்டில் பண்ணுறதுன்றது அந்த யோசனை வரும் பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். எந்த மாதிரி வரும்னா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலான்ற அந்த இது வரும், இயல்பாகவே வரும். அது கணவன் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பொறுப்புள்ள பெண்கள் வந்து சொன்னால் குடும்ப தலைவர்கள்னாக்கா பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னன்னு பாருங்கள், அதை பார்க்கணும் அப்படின்னு. சும்மா நான் என்னையே நோண்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் 24 மணி நேரம் நோண்டிகிட்டே இருந்தான்னா அதுதான் சில நேரங்களில் வந்து பச்சையாக பேசணுன்னா, சில நேரங்களில் வந்து மனைவி கிடைக்காத, அதாவது மனைவி கிட்ட கிடைக்காத அல்லது மனைவி கொடுக்க முடியாத ஒரு சுகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போவானுங்க. அதாவது என்ன கேட்டால், மனைவி கொடுக்காத அந்த சுகம் இருக்குல்ல, கொடுக்க முடியாத சுகம் அல்லது வந்து கொடுக்க ஒப்புக்கொள்ளாத சுகம் இருக்கு இல்லையா செக்ஸில், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விலை மாதிரிக்கிட்ட போனால் கிடைக்கும். ஓகே, புரியுதா சொல்கிறது? நான் திரிஷாவை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, புரியுதா? அப்படி சொல்லவே இல்லை, பொதுவாக சொல்கிறோம்ல, உங்களுக்கு விளக்கமாக பேசணும்ல. நீங்கள் விலை மாதுனது நீங்கள் திரிஷாவை சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், மனைவி கிட்ட கிடைக்காத ஒரு சுகம் வந்து வெளியில கிடைக்கும். நம்ம சொல்லணுமா? வீட்டில் சொல்லி தான் ஆகணும். ப்ராக்டிக்கலாக பேசணுமா வேணாமா? உண்மை பேசணுமா வேணாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? நான் சொல்றது உண்மை சார். மனைவி கிட்ட வந்து செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றீங்களா, சில கலைகள் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே வந்து மனைவி கிட்ட வந்து கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும். பரவலா எல்லாருக்கும் நான் சொல்லலை. அப்படிப்பட்ட நபர்கள் வெளியில அப்படி இப்படி போவான். இது எங்க வந்து இதுக்கு தான் ஒரு ஸ்டேட்ல ஒரு இடம் வச்சிருக்கனால அங்கே போயிடுவான். தமிழ்நாட்டில் தான் இல்லைன்னு நினைக்கிறேன், புரியுது? ஆனால் இங்கே தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கிடக்குறானுங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டே இருக்குது. இது நீங்கள் மும்பை போனாலும் சரி, கல்கட்டா போனாலும் சரி, என் பக்கத்தில் பெங்களூர் போனாலும் சரி, ஓப்பன் மார்க்கெட்டே இருக்குது அங்கே, புரியுதுங்களா? அதனால் அப்படி போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதற்கும் கூட நான் கேட்டால் சகிப்புத்தன்மை வேணும். காமம் என்பது ஒரு உளவியல் சிக்கல் தான். அந்த உளவியல் சிக்கலை தீர்க்கறது தான் இங்கே நமக்கு 6வது அறிவு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறது தான் அந்த 6வது அறிவு இருக்குது. முட்டு சந்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட முடியுமா சொல்லுங்கள்? முட்டு சந்தில் போக முடியும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த செக்ஸுக்கான அந்த வடிகால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தேடணுமோ அப்படி தேடிக்கணும் சார். நீங்கள் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைப்பீங்களா? நீங்கள் விபச்சாரியை கூட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வைப்பீங்களா?
சார் இப்போ நம்ம விஜய் பற்றி பேசல சார், ஓகே, பொதுவான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். திரிஷாவை பற்றி பேசல, மனைவி பேசிட்டு இவங்களை பத்தி பேசலன்னு சொல்றீங்களா? ஆமாம் சார், அவங்கள பற்றி நான் பேசல, விஜய் பற்றி நான் பொதுவாக பேசுகிறேன். ஓகே, மனைவி கிட்ட உங்களுக்கு வந்து கருத்து வேற்றுமை இருந்தால் கொஞ்ச நாள் விலகிருங்க, அப்புறம் சரியாக இருப்பது. சரி, கருத்து வேற்றுமைக்கு என்ன காரணம்? பொருளாதார பிரச்சனையா பேசி தீர்த்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது உறவுகள் ஏதாவது இந்த குடும்ப பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்களா, அதில் ஏதாவது அந்த கடவுளை பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்ச நாள் போனால் காணாமல் போயிருப்போது. கண்டிப்பா செக்ஸில் பிரச்சனைனா இதோ இந்த மாதிரி வந்து கண்ணு மரவா போயிட்டு காலை கழின்னு வந்துடலாம். அதை தாண்டி கூட்டின்னு வந்து நீங்கள் நடுவு வீட்டில் உட்கார வைக்கிறீங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை? இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே, வளர்ப்பு சரியில்லை, விஜய் பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு சரியில்லை, அம்மா அப்பா சரியில்லை. அம்மா அப்பா வந்து நல்லபடியாக ஒரு பிள்ளையை வளர்த்துனாங்கன்னா அவன் தவற மாட்டான். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பசங்களோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு சார். அதெல்லாம் எதுவுமே கருத்தில் கொள்ளாம இந்த மாதிரி சார் அவன் ஒரு கன உலகத்தில் வாழ்ந்துருக்கிறான் சார். அவன் முதலமைச்சர் போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டரில் நம்ம தேடின்னு வரப்போகிறான். இந்த காங்கிரஸ் கூட்டணி கூட ஏன் வந்து இப்படி ஆச்சு? இவன் நினச்சி நான் இவனை தேடி வருவான், ராகுல் காந்தி நினச்சான் போல இருக்கு. தேசிய கட்சி நம்ம கிட்ட வருவான், அவன் தேடி வருவான். இது ஜெயலலிதாவை சந்திச்ச மாதிரி அவன் வரட்டும் இது அப்படின்னு நினச்சா போல இருக்கு. இவன் மண்குதிரை, இவனை நம்பி போக முடியாது. நல்ல வேலை நான் யோசிப்பான். இப்போ அவன் என்ன அவன் நடிகை வச்சு சுற்றி நடக்கிறான், ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து எந்த வகையிலையும் குடும்ப வாழ்க்கை சார். இங்கே சில பேர் சுற்றிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க சார், பல நடிகைகள். ஏன் இதே வந்து திருநாவுக்கரசர் கூட வந்து பார்த்திங்கன்னா லதா வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லதா கூட கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, தெரியல, அவர் ஒரு எம்ஜிஆர் ஏதோ ஒரு கட்சி வச்சிருந்தார், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு கட்சி வச்சிருந்தாரு. ஆனால் வந்து அவங்களோட வந்து பயணிக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். புரியுதா சொல்கிறது? என்ன எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் வந்து எந்த டேமேஜும் கிடையாது. அப்படி வச்சுருந்தாங்க. மகன்களையோ மகள்களையோ விட்டுருல கிடையாது. யாரும் வந்து வெளியில் வந்து புலம்பல, எனக்கு சோறு போடல குழம்பு ஊற்றலன்னு சொல்லிட்டு எந்த தலைவனுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெண்ணோட வந்து திருமணம் கலந்த உறவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எங்கள் உரிமையை பறிக்கிறாரு, எங்களுக்கு சோறு போடல குழம்பு ஊற்றல ரசம் ஊற்றல, எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, காலேஜ் ஃபீஸ் பொருளாதாரத்தை வந்து முடக்கிறாரு, ஏதாவது சொல்லியிருக்காங்க சார்? எந்த தலைவர் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள்? ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம இதை பேச நிறுத்திடலாம் சார், அது கூட அப்படி நடந்திருக்கு, இது கூட அப்படி நடந்திருக்கு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உதாரணம் காட்டுறீங்க, எம்ஜிஆர் உதாரணம் காட்டு. எம்ஜிஆர் வந்து விஎன் ஜானகி விட்டு பிரிஞ்சுட்டாரா சார்? கிடையாது. கடைசி வரைக்கும் உயிரை அவங்க மடியில தானே போச்சு. சொல்லுங்க, ஜெயலலிதா வீட்டில் வந்து செத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் தவறாக வந்து ஒரு மேற்கோள் காட்டுறது, உதாரணம் காட்டுறது. இவர் எம்ஜிஆர் மாதிரி தன்னை நினச்சிக்கிறது, அந்த மாதிரி ஜெயலலிதா நினச்சிக்கிறது. என்ன இது நான் கேட்குறேன்? இந்த மாதிரி அவங்க நினைப்பில் பேசும்பொழுது த்ரிஷா அவர்கள் கட்சியில் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க சார், அந்த மாதிரிலாம் பேசப்படுது. அது வெகு சீக்கிரத்தில் நடந்துடும். ஓகே, ரொம்ப சீக்கிரத்தில் நடந்துடும். ஆல்ரெடி பிளான் சார் இது சார். அந்த த்ரிஷா சொல்லி தான் வந்து கட்சி தொடங்கினதே. மாமா மாமா அவங்க தான் ஏற்கிறாங்க. ஆமா சார், மாமா மாமா. அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு மாமா, அவங்க கிட்ட பணம் புகழ் இருக்கு மாமா, ஆனா அதிகாரம் இல்லையே. ஆனா அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு மாமா. அவங்க கிட்ட இவங்க கிட்ட ஆளக்கூடியவர், அவங்க கிட்ட நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை மாமா. நம்ம அந்த அதிகாரத்தை அடையணும் மாமா. ராத்திரி 1 மணிக்கு பேசிக்கிட்டு பொறுக்கிங்களாம் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு பேசி தொடங்கின கட்சி தான் இது. ஏதோ நீங்கள் திமுக மாதிரி ஏதோ நேப்பியர் பார்க்கில் உட்காந்து இது முடிவான கட்சி கிடையாது. பேசக்கூடிய தலைவர்கள்லாம் ஒரு 9 தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து தொடங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. ஓகே, பொறுக்கிகள்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இது கூத்தடிச்சு கும்மால் அடிச்சுட்டு நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீர் பாட்டிலையும் வந்து பிராந்தியும் வந்து குளிப்பாட்டிட்டு அப்போ முடிவு பண்ணி தொடங்கின கட்சி தான் இந்த டிவிக்கு. எல்லாமே பொறுக்கி பசங்க இருக்கிற கட்சி தானே சார் அது. அப்படி சார் நீங்க சொல்ற திராவிட இயக்கம் மாதிரி வந்து தலைவர்கள்லாம் ஒன்று கூடி பண்ணது கிடையாது சார். அதே பட்டினப்பாக்கத்தில் நடிகைகளோட கூத்தடிச்சு குமார் அடிச்சு அன்னைக்கு முடிவு பண்ண கட்சி இது. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நல்லவனாக இருந்தால் அந்த கட்சி தொடங்கினது எப்படி தொடங்கிருக்கணும்? எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நடந்திருக்கணும். சொன்னால் ஒரு நாள் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஏன்டா விஜயை தொட்டோன்னு நினைக்கணும், அது விஜய் இல்லை. புரிய சொல்றது? அவங்களால ஏன் தொட்டோம், இங்கே தொட்டீங்க, தொட்டது யாராவது அதையாவது சொல்றாருன்னா அதுக்கும் சொல்றதுக்கு திராணி கிடையாது. அவங்களுக்கே புரியும். எப்படி அவங்களுக்கே புரியும். மக்களுக்கு தெரியும்டா, அது உங்களுக்கே தெரியும். கருமம் இவன் பேசுற பேச்ச பாருங்க. ஏதாவது ஒன்று சொல்லி தொலைடா, அது அவங்களுக்கே தெரியும். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், அவர் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். அவர் தான் அப்படி பேசுறாங்கன்னா தொண்டர்களும் அவங்களோட இவங்களும் வராங்க, இவங்களோட அவங்களும் வராங்க. பைத்தியம் பாத்தீங்கல்ல? இப்ப சொல்லுங்க, இப்ப பேசிட்டு பாருங்க. யாரு இந்த லைலம்மனியும் அந்த அவன் யாரு இந்த எஃப்ஐஆர் இல்லாம தலைமுறை வந்தானே அவன் 2 பேரும் தலைவர் கூட அவங்களும் வந்துட்டாங்க. அப்ப அவங்களும் வராங்களா? யாரு அவங்கன்னா யாரு?
யார் நீங்கள் கீர்த்தி சுரேஷன் நினைக்கிறீங்களா? சார் இல்லை அதான் சார் அவங்களும் வராங்க, அவங்களோட சேர்ந்து அவங்களும் வராங்க. அவங்க 2 பேரும் வராங்கப்பா, அவங்க கூட சேர்ந்து அவங்களும் வராங்க. அவங்களாம் யாரு? அதான்ப்பா இவங்க கூட வந்தாங்களா அவங்க. அப்ப அவங்க என்ன, அவங்க கூட வந்தவங்க தான் இவங்க கூட வராங்க. டேய் முடியலடா, எங்களால சத்தியமா முடியல. இந்த நாய்ங்க கட்சி தொடங்கிட்டு பண்ற அலம்பல் இருக்கு பாருங்க, பொறுக்கி பசங்க. இதுல வேற பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ தைரியம் திமிர் இருந்தா நக்கீரன் கோபாலை போய் தொடலாமாடா நீங்க? ஏண்டா இது நக்கீரன் கோபாலுடைய இந்த மீசில் இருக்க ஒரே ஒரு ஒத்த மயிரை தொட முடியுமாடா நீங்க? நான் கேட்குறேன், ஒத்த மயிறு எது தொட முடியுமா நீங்க? அவரை போய் நீங்க சீண்டுங்களா? அவர் வரலாறு தெரியுமா? இது அவருடைய கடந்த காலம் பார்த்தீங்கன்னா சாதனை தெரியுமா, சாகசம் தெரியுமா உங்களுக்கு? தொட்டிங்க அடுத்த நாளே கெட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க. எது அடுத்த நாள் பாருங்க, நீங்க தொட கெட்டு போவீங்க. நீங்க பத்திரிகையாளர்களை தொடர வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நாசமாயிருவீங்க. முதல்ல யாரையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஒரு இயக்கமோ நீங்க தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 தரப்புல நீங்க தொடவே கூடாது. அந்த 3 தரப்புலன்னு கேட்டினா அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியர்ல இருக்க ஒரு பிரிவு காவல்துறை, பத்திரிகையாளர்கள், 3 பேர். இந்த 3 பேரை நீங்க தொடர். அதை தாண்டி நீங்க நட்பு யாரை பாராட்டணும் கேட்டால், அந்த பகுதியில் சமூக நல ஆர்வலர்னு இருப்பானுங்க, அவங்களோட நீங்க நட்பு பாராட்டணும், அவங்க நீங்க பகைக்கக்கூடாது. ஸோ இந்த 3 தரப்பு இவங்களை நீங்க பகைக்கவே கூடாது. நீங்க பத்திரிகையாளர்களை நீங்க அதுவும் நீங்க யாரை தொடறீங்கன்னா நக்கீரன் கோபாலை தொடறீங்க, நாசமாயிருவீங்க. நீங்க இது நாசமாயிருவீங்க. அதனால இதெல்லாம் நீங்க அவரு சார் அவர் எங்க தலைவர் ஒருமையில, டேய் ஒருமையில பேசுற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். ஒருமையில பேசுறேன், நீ கௌரவமா நடந்துக்கிற நீ அசிங்கமா நடந்துனா அசிங்கமா தானே சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவனே இவனே பேசுவான், ஆமா அவனே இவனே தான் பேசுவாங்க. பின்ன இவரு அவர்கள் விஜய் அவர்கள்னு பேசுவாங்களா? விஜய் அவர்கள்னு அவனும் அவ்வளோ பேசுறதே பார்த்தீங்கன்னா, அவனை பார்த்தீங்கன்னா நார்மலாக அவன் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பொறுக்கி புறம்போக்குன்ற வார்த்தை தான் பேசணும். இந்த விஜய் பொறுக்கி இருக்கானே, இந்த விஜய் புறம்போக்கு இருக்கிறானே, அப்படி தான் பேசணும் நியாயமாவே. ஏதோ அவரு மரியாதையா போடா வாடா அவன் இவன்றது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியில் கூட சொல்லக்கூடிய வார்த்தை தான். அவர் மரியாதை பேசுறாரு. யாரு? நக்கீரன் கோபாலும் மரியாதை பேசுறாரு. எங்க தலைவரை அடாவுடான், டேய் இது கம்மிடா, இதை ஜாஸ்தி தான் பேசணும், பொறுக்கி தான் பேசணும். சரி, இறுதியா நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிறவங்கலாம் விஜய் அப்படின்னு பேசுவீங்க. இப்போ நம்ம இப்படி சொல்லலாமா சார்? விஜய்னா தமிழ்நாடு திரிஷாவை அழைத்து கொண்டு கல்பாத்தி அகோரா மகன் திருமணத்தில் கலந்து கொண்டது போடலாமா டைட்டில்? தமிழ்நாடு திரிஷாவை அழைத்து கொண்டு திருமணத்தில் இல்லை திரிஷாவை இழுத்து கொண்டு, எதுக்கு எதனா சொல்றது? பைத்தியம் போல நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, தேவதை மாதிரி யாரு? சங்கீதா. நன்றி சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்ற தேவதை. சைக்கோன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இது சைக்கோ. இவன் சைக்கோ சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார்? எப்படி சொல்லுங்க, ஆதாரம் சொல்ல பார்க்கலாம். நடந்ததை வச்சு பார்த்தா எல்லாமே இல்லை, ஒரு விஷயம் இருக்கு, அது எடுங்க, அந்த வீடியோ எடுங்க, தேடி எடுங்க. நீங்க இணையத்தில் இருக்கீங்களா, தேடி எடுங்க. ஒரு முறை அது அப்புறம் லைட் ஆஃப் பண்றது ஆன் பண்றதுலாம் அது திரிஷா ஞாபகம் வந்ததுனால லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பான். ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு மீட்டிங் நடக்கும்போது பத்திரிகையாளரை சந்திக்கும் போது திடீர்னு ஹிஸ்டீரியா நோயாளி மாதிரி கத்துவான், ஏய் அப்படின்னு கத்துவான். பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் விஜய். இது அதுதான் சைக்கோ விஜய். அப்ப ரியலா எல்லாருக்கிட்டே அப்படிதான், அதுதான் ஆதாரம். நேற்று என் தம்பி ஒருத்தர் கேட்டாரு, சார் ஆதாரம் என்ன சார்? அவர் சைக்கோன்னு. ஏய் அதான்டா ஆதாரம், எடுறா அந்த வீடியோ என்ன? இது பத்திரிகையாளர்கிட்ட திடீர்னு கத்துவான் சார், ஹிஸ்டீரியா நோயாளி மாதிரி. அவன் போய் நீங்க பத்திரிகையாளர் சந்திக்கல எப்படிதான் சந்திப்பான் அவன்? பத்திரிகையாளர் சந்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது இந்த மாதிரி கத்துறான், அந்த மாதிரி கத்துனா அடி விழும் அடுத்தது. இது சார் விஜயகாந்த் எவ்வளோ தெரியல சார், நாக்க துருத்துனாருன்றதுக்காக எவ்வளோ கண்டனங்கள் எவ்வளோ நடந்துச்சு. ஸோ நான் சொல்கிறேன் சார், நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கடந்த காலத்தோட பார்த்தீங்கன்னா பல தலைவர்களை உதாரணம்லாம் பழையபடம் எடுத்துப்போம், என்டி ராமாராவ் இவங்கெல்லாம் எடுத்துங்க. இதை தாண்டி நீங்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போனால் கூட பார்த்தீங்கன்னா கடைசி காலம் அவர் ஒரு பெண் ஐஏஎஸோட அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. படுக்கையாகவே நீண்ட காலம் இருந்தார். அப்போ அவங்க பராமரிப்பில் தான் அவர் இருந்ததாக கூட ஒரு தகவல் இருக்குது. அந்த ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்தாங்க. ஆனால் யாரும் சந்தோஷமாலாம் இல்லை. இதே எம்ஜிஆரே உங்களுக்கு வரலாறு தெரியாது. இந்த ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கிட்ட சில கடிதங்கள்லாம் கொடுத்து
ஆட்சியை கைப்பற்றதுக்கான கடைசி கட்டத்தில் எம்ஜிஆருடைய கடைசி காலம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஆட்சி கைப்பற்ற வேலைலாம் செஞ்சாங்க. அப்போ எம்ஜிஆரால் பேச முடியாமல் இருந்துச்சு. புரூக்லின்லேருந்து வந்தார்ல, எம்ஜிஆர் லாங்குவேஜ் கிடையாது. அப்போது கை விர மெதுவாக தான் அசைக்க முடியும். கடைசி காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அப்போவே லைன் எடுக்க ஆரம்பித்தாங்க. லைனாக புரியுது, ராகுல் காந்தி கிட்ட அந்த தூது போய் எங்கள் ஆட்சி அந்த சதிவெல்லாம் நடந்துச்சு. ஆனால் துன்பப்பட்டிருப்பார்ல மனசளவில் எம்ஜிஆர். நம்ம வந்து நம்மளே இவ்வளோ நம்பி கொண்டு வந்தோம், நம்ம தான் நம்பி கொண்டு வந்தோம். என்னன்னு கேட்டால் கட்சியில் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துக்கிட்டோம், ஏன்னா நம்ம எல்லா கூட்டத்தையும் நம்மளால் கலந்துக்க முடியலன்னு சொல்லி கொண்டு வந்தோம். கடைசியில் நமக்கு எதிராக வந்து ஒரு சதி வேலை நடக்குதே அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. அதே தான் சார், எல்லாருக்குமே அதே தான். காஞ்சிராம் உங்களுக்கு தெரியும், காஞ்சிராம் கடைசி நேரத்தில் அவங்க பிள்ளைகள் வந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, பிள்ளைகளோ குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா அப்படி அதெல்லாம் ஒரு பதிவு இருக்குது. அது பீகார் உள்ளே போனீங்கன்னா தான் அங்கே உள்ளே போனீங்கன்னா தான் யூபி உள்ளே போனீங்கன்னா தான் அங்கே என்ன நிலவரம்ன்றது தெரியும். அப்போல்லாம் வந்து மொத்தமாக இருந்தது சரிங்களா. அந்த வட மாநிலங்களில் இருக்கிற அரசியலில் இதெல்லாம் வந்து சில கருப்பு பக்கங்கள்லாம் உண்டு. எப்படி ஆனாலும் அவங்க முதலமைச்சர் ஆனாங்கன்றது வேறு விஷயம். பட் இருந்தாலும் மாயாவதியோட வாழ்க்கை எப்படி கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் வாழ்க்கை மாதிரி தான். அது வெளிப்படையாக பேசுறது தயங்குவாங்க. யாராக இருந்தாலும் பேசணும் தானே, உண்மையை பேசி தானே ஆகணும். காஞ்சிராமுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும், அவங்க பிடியிலேருந்து மீட்டு தரணும்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரியான தலைவர்களுடைய இதெல்லாம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னோன்னே இவங்கெல்லாம் யோக்கியம் நினச்சிடாதீங்க. இதே வந்து வாஜ்பாய் கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் பிரம்மச்சாரியான்னு கேட்டதுக்கு நோ, நான் வந்து திருமணம் ஆகாதவன்னு சொன்னார். அப்போ அர்த்தம் வேற இல்லை. அதுதான். அதனால் இந்த பெண்கள் விஷயத்தில் ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் மன உளைச்சலாக இருப்பாங்க, இல்லை அசிங்கப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். நீங்கள் நினைப்பீங்க சார் அவர் என்ன சார் அசிங்கப்படல, அவரை போய் கேட்டால் தான் தெரியும். கண்டிப்பாக அவருக்கு தான் தெரியும் எத்தனை இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்படுத்திருப்பாங்க. என்டி ராமராமோட செருப்பு விழுந்தது தினா யாராவது மாதிரி தேவுடு, அவர் யார் கிருஷ்ணரே, அவர் எது எல்லாரோட அப்படியே கிருஷ்ணபுரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் மேலேயும் செருப்பு விழுந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களால் வந்து அசிங்கப்பட்ட பல வரலாறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் சிலது இருக்குது. நீங்கள் விஜயகாந்த் எடுத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் தான். யாருமே இல்லையோ அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல, நான் சொல்கிறேன் விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் வந்து ராதிகாவை இணைச்சி பேசுகிறாங்க சார். அப்போ நடிகர் தான், இத்தனைக்கும் நடிகர் தான், தலைவர்லாம் ஆகலை, அரசியல் கட்சி தான் தொடங்கலை. அப்போட்ட கேட்குறாங்க வந்து சார் இது மாதிரி ராதிகாவுக்கும் உங்களுக்கும் திருமணமாமே, அதை ராதிகா வந்து நீங்கள் முறைப்படி அறிவிப்பீங்கன்னு சொல்லும்போது அது எப்படி என் திருமணத்தை வந்து யாரோ சொல்கிறாங்க, நான் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புள்ளி வைக்கிறாரு. அதோட முடிஞ்சிச்சு அந்த கதை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சரித்திரம் தேமுதிக அரசியல் கட்சியில் இவர் வந்து கட்சி தொடங்குறாரு. இதெல்லாம் நடக்குது. நான் சொல்ல சரத்குமாருக்கு முந்தைய வாழ்க்கையில் சொல்கிறேன் நான். ஆனால் எல்லோரும் இங்கே நீங்கள் சொல்லுங்க சார், கமல் கூட அரசியல் கமல் தொடங்க ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் கட்சியை அடுத்த கொண்டு போக முடியல சொல்லுங்கள். சினிமா கிடையாது சார் இது. இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிட்டு கொடுத்துடலாம் முடியாது. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல சார். உண்மை தானே சார்? நீங்கள் தோற்றது சொல்லலாம், ஜெயிச்சிட்டாரு ஆனால் அப்படி கணக்கு பண்ணாங்க இதை பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் வந்து பலவீனம் தானே உங்களுக்கு, ஏன் ஒத்துக்கிட்டீங்க நீங்கள்? ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருப்பு பக்கங்கள் இருக்கும். வீடியோ ஆடியோக்கெல்லாம் வந்து இருக்காதா நான் கேட்குறேன். எல்லாருடைய ஜாதகமும் இருக்கும். இது அதுவும் குறிப்பாக உளவுத்துறை கிட்ட எல்லாருடைய ஜாதகமும் எடுத்து வைப்பாங்க, எல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஸோ அதனால் இப்போ இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன், இந்த கேரக்டர் வந்து காலி ஆயிடுச்சு. விஜய்னா நல்ல மனிதர் இல்லை சார், அந்த மாதிரி அமைதியான மனிதர், அமைதியான மனிதர், பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் அப்படிலாம் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நம்பர் 1 பொம்பளை பொறிக்கு யாருன்னா விஜய் தான்றானுங்க. காரணம் லிஸ்ட் எடுக்கிறானுங்க. இது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானுங்க, சங்கையிலேருந்து இது சங்கையிலேருந்து சங்கு ஊதுறானுங்க. கடைசியாக எங்கே வந்து முடிக்கிறான்னு கேட்டால் மமிதா பைஜு கிட்ட வந்து முடிக்கிறானுங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? மமிதா பைஜு வயசு சார், எது பொண்ணு வயசு சார் நீங்கள் வேற ஒன்று இதெல்லாம் பொண்ணு அதுக்கு என்ன ஆகுதுங்க? படத்தில் பொண்ணு, இது நிஜத்துலேயும் பொண்ணு, படத்தில் பொண்ணு சார், அது படத்தில் பொண்ணு அவ்வளோதான். இல்லைன்னா ரூட்ன்ற அமைப்பு எதுக்கு சார்? ஒன் ஆஃப் த மெம்பர் ரூட்ன்றது எதுக்கு அது? அப்போ நடிகரும் அதில் இருக்கணுமா இல்லையா சார்? நான் கேட்குறேன். கால்ஷீட் வியாபாரம், சினிமா வியாபாரம்னா அப்போ அங்கே நடிகர் இருக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ எல்லாம் உட்காந்து இவனை சுற்றி உட்காந்து இவனுடைய பலவீனத்தை பயன்படுத்திட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய கல்ட்டு, அடுத்து முதலமைச்சர் வேறு, நான் தான் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லினுக்கிறான் ஜெகதீஷ். லைலா மணி நான் பொதுப்பணித்துறை அமைச்சர்ன்றான். யார் புஷியாக இருந்து நிதி அமைச்சர்.
விளங்குமா நாடு இது? சொல்லுங்க இல்லை சார், த்ரிஷா அவங்க கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய நிலைமையில என்னவா சார் இருக்கு? சார். இவங்க நான் தான் திரும்ப சொல்கிறேன் சார், இவங்களை பற்றி அதை பற்றி கவலையே கிடையாது சார். புரிய சொல்கிறது நான் தான் உங்களுக்கு வரலாறு சொல்கிறேன்ல, காஞ்சிராம் கதை நான் சொல்கிறேன். ஓகே, வரலாறு நிறைய இருக்குது, பாடங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து பூத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட பெரிய ஆளுமையாக இருக்கலையா? அதுக்காக நீங்கள் வந்து திருச்சி ஆயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் தமிழை வந்து ஒரு டைமில் இழிச்சவாயனா இருந்தான், இப்போ அந்த நிலைமை கிடையாது. என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்படிச்சிடுவாங்க, அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற முடியாது. அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குது. நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. புஷியானந்த் நிதி அமைச்சர், லைலாமணி வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், சொல்லுங்க, ராஜ்மோகன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், வழங்குமா சொல்லுங்க சார். இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி மீட்டிங்ல கூட ஒரு ஒரு கல்லூரி மாணவன், கடைசி மீட்டிங் முடிவு பண்ணிட்டீங்க? கடைசியா நடந்த மீட்டிங் அப்படி சொல்லுங்க. கடைசியா யாருக்குரிய கடைசி மீட்டிங் தான் அது. இது கூடிய சீக்கிரம் இருக்கு, இது குடிசிற செருப்படி இருக்கு. கடைசியா நடந்த மீட்டிங்ல கூட ஒரு கல்லூரி மாணவன் விபத்துல இன்னும் சீரியஸா இருக்கிறாங்க. அத பத்தி எந்த ஒரு சார், அத பத்தி ஏன் சார் கவலை? அதே மாதிரி என்னைக்கு சார் கவலைப்பட்டு இருக்கான் சார்? 41 பேர்ல வந்து 43 பேர் அந்த 2 சிசுக்கள் சார், சிசுக்கள். அவன் ஏன் சார் கவலைப்பட மாட்டான்? நல்ல தமிழச்சி, மான தமிழச்சி சங்கீதா நெய்பர்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கண் கலங்கி இருக்கு. இந்த பாவம்லாம் வந்து என் பிள்ளைங்களை தானே வந்து சேரும். எவ்வளோ எப்படி யோசிச்சு பாருங்க. மனமுருகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணீர் ததும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம்லாம் என் பிள்ளைங்க தானே வந்து சேரும். எதுக்கு இந்த ஆள் இப்படி பண்ணுறாங்க? சைக்கோ சார் அவன். நார்மல் பீப்புளை தான் நீங்கள் சொல்லலாம். என்ன சார் இது எப்படி சார் ஃபீலிங்ஸை காட்டிடுவீங்களா? இப்போ நம்மளாம் ஃபீலிங்ஸை காட்டிடுவோம் சார். உங்களுக்கு அடிப்பட்டதுன்னா நான் கண் கலங்கி அழுதுருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கண் கலங்குச்சுன்னா உங்களை பார்த்து எனக்கும் கண் கலங்கும் சார். கரெக்டா சார்? நிச்சயமா நடந்தா இல்லை நம்மளை அறியாமல் வந்து கண்ணை துடைக்க வருவோம். கரெக்டா? இது ஏன் இயல்பு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இல்ல இது இயல்பானது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். நமக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்த உடனே நம்ம வந்து கண்ணை துடைக்கணுன்ற எண்ணம் வந்துடும். நம்மளும் சேர்ந்து கண்ணீர் விடணுன்றோம். இல்லை அதுக்கு எப்படி என்ன நிரந்தரமான ஒரு வழியை சொல்லி தேட ஆரம்பிப்போம். இப்படி பண்ணுவோம். இவன் சொரணையே இல்லாதவன். சார், கட்சி நிர்வாகிகளோட இறப்பிற்கு போனது கிடையாது, நல்லது கெட்டது எதற்குமே போனது கிடையாது. சரி, ஆனா குறிப்பா இந்த செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு புரியல சார். அந்த பார்வை எப்படி சார்? நீங்க புரியல உங்களுக்கு? அந்த லெவல்ல மட்டும் தான் பணக்காரன் சார் அவன். அந்த பார்வை பாருங்க. அப்ப என் நிர்வாகி நீ செத்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லது நடந்தா கிடையாது. அரசியல் கட்சி வரலாறு அப்படி கிடையாது சார். நம்ம முதல்வர் இவனுக்கே வரலாறு. வட்ட செயலாளர் வீட்டுக்கு போவார் சார். உண்மைதான் சார். நீங்க இதோட சொல்றீங்க பெரம்பூர் தொகுதியில ஜெயிப்ப பேசினுக்கிறானுங்க. எப்படா ஜெயிப்பீங்க? முதல் கேள்வி நான் போட்டேன், ஜானுக்கு ஃபோன் போட்டேன். நான் ஆம்ஸ்டாங் இறந்த உடனே முதலமைச்சர் போறாரு, எல்லா கட்சி தலைவரும் போறாரு, ஏன் வந்து விஜய் போலன்னு கேட்டேன். இல்லை சார், அவர் வந்து ஏதோ ஒரு காரணம் சொன்னார். அந்த டைமில் இங்கே இருக்காரு சார், அவர் வந்து அந்த படத்தை கடைசி அந்த ஏதோ படத்தில் எடிட்டிங்கில் இருக்கிறாரு. அதில் ஏங்க நான் சொல்கிறேன், உங்கள் ஆட்கள் நான் சொன்னேன் சரி புஷியானந்த் இதுக்கான இல்லை சார், அதுக்கு அவர் எதனால் அனுப்பணும்னு தெரில. ஆனால் நான் வந்து ட்விட்டரில் வந்து இரங்கல் செய்தி, இரங்கல் செய்தி போகிறது வேறங்க, ஆனால் சாவுக்கு போகிறது வேறங்க. ஒரு வாரம் தான் தீனா வெள்ளையை செத்துட்டாரு. அங்கே வராங்க வீர வணக்கம் சொல்லி கத்திட்டு போகிறானுங்க. இந்த லோலாய் மணியும் சேர்ந்து வீர வணக்கம் இவனுக்கு சொல்கிறானுங்க, எங்கள் தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சுவார். ஓகே, இதுவே ஒரு எடுத்து ஆம்சாங்குடைய ஆத்மா உங்களை உள்ள விடுமாடா முதல்ல பெரம்பூரில்? நான் கேட்குறேன். யார் அந்த விஎஸ் பாபு இல்லை, இந்த தெரியல உங்களுக்கு? சொல்லுங்கள் சார். இது இந்த தண்டல் திமுக இருந்து அப்புறம் அண்ணா திமுக போய் அவர் சொல்றாரு என்னன்னா, நான் வந்து இவரை ஜெயிக்க வச்சிருவேன், உள்ளுக்குள்ள எனக்கு சீட்டு, உள்ளுக்குள்ள சீட்டு நமக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறது உள்ள இதுன்னா தலைவர் நான் ஜெயிக்க வச்சிருவேன். அப்படி சொன்னாலும் நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆம்சாங்குடைய மரணம் சார், மரணம் எப்படின்னா நடக்கும் சார், அது போலீஸ் இருக்கு, காவல்துறை இருக்கு, அவங்களுடைய இது சார். அது அந்த குடும்பம் பார்த்துக்க போது, அவங்க கட்சி தலைவர்களை பார்த்துக்க போகிறாங்க. இது என்ன ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போகணுமா இல்லையா சார்? ஒரு தலைவர் தானே சார் அவர், ஒரு அரசு தேசிய கட்சியோட வந்து மாநில தலைவர் சார், போகணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுக்கே போகல சார் இவங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜான்கிட்டே கேட்டேன், என்ன சார் இது டெத்துக்கு போகலையா சார்? சார் முக்கியமான டெத்து சார். நான் சொல்லிட்டேன் சார், அவங்க வந்து இங்கே இருக்காங்க அங்கே இருக்காருன்றாங்க. இப்போ என்ன சொல்லுங்க, அதுக்கே போல கட்சி நிர்வாகிகள்லாம் என்னன்னு பாருங்க. அது அவ்வளோ ஒரு முக்கியமான வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெத்து சார். அது அதுக்கே போகல சார். அப்புறம் நீங்கள் போய் இந்த துண்டு கூட அந்த பொறுக்கிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வண்டி எடுத்து போய் முட்டிட்டு மோதிட்டு சத்தா அது யார் என்ன பண்ணுறது? அவனு என்ன பண்ணுவானுங்க? அப்படின்னு சொல்ல எங்கள் தலைவர் என்ன இதுக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாரு, அப்படியே அவங்க உள்ளுக்குள்ளே அதான் சொல்லுவானுங்க. நாய்ங்க சொன்னாலும் அவன் அப்படி தான் பேசுவான். யார்? புஷியானந்த். உண்மை சார், இது அவன் பேசுகிற ஸ்டைல் அப்படியே பேசுவான். இந்த நாய்ங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, இந்த நாய்ங்க வந்து தலைவர் பின்னாடியே வருதுங்க, அவர் இட்டாந்து இட்டுக்குன்னு போகிறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும்.
இந்த நாய்ங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, இப்படி தான் பேசுவான் அவன். அவன் ஸ்டைலில் அப்படியே பேசி காமிச்சேன். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான் சார். நீங்கள் போய் பாவம் பரிதாபமாக இருக்கு, நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க இவர் வருவாருன்னு. அதான் சொன்ன தெரியல. போன இதில் வந்து கேட்டேன்னா கிராமங்களுக்கெல்லாம் நான் வந்து முதலமைச்சர் ஆனது வரேன்ட்டான். எவ்வளோ கற்பனையில் இருக்கிறான் பாருங்க அவன். இது ஏண்டா அவ்வளோ ஈஸியாக விட்டுருமாடா இது. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் முதலமைச்சர் ஆன உடனே எல்லா கிராமத்துக்கும் வரேன். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆர்மி இது ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடுக்க எவன்லாம் நிற்கிறதா அத்தனை பேர் சுட்டு தள்ளுங்க. இது காக்கா குறி சுறாவும் சுட்டுருங்க. இதெல்லாம் சர்வாதிகாரம் அந்த அந்த தெரிஞ்சுக்கலாம். அந்த அந்த சிந்தனை சொல்கிறேன், சர்வாதிகார சிந்தனை. வணக்கம் கூட வைக்காம பாருடா, நாளைக்கு முதலமைச்சர் ஆனது நான் வரேன் பார் அப்படின்றது தான். மொத்த போலீஸை இறக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க 1.5 லட்சம் போலீஸை இறக்கிறேன். இது எந்த இடத்துக்கு இவர் பின்னாடி தான் இருக்கும். ஆமாம், மக்கள் பணிக்கெல்லாம் கிடையாது, அதான் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்கிற விஷயம் கிடையாது சார். புரியுங்களா? இவன் இதெல்லாம் இழந்து இப்போ தான் சார் மான மரியாதை இழந்துருக்குன்னா, இது இன்னும் அவன் இழக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. நீங்கள் ரத்த கண்ணீர் படம் பார்க்கல சார்? பார்த்துருக்கேன் சார். அதை பாருங்க சார் ஒரு தடவை. முடிஞ்சால் அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அனுப்பிவிடுங்க. இல்லை நீங்கள் எனக்கு நான் அனுப்புனா போயிடும், விஜய்க்கு எனக்கு அனுப்பிவிடுங்க. சிறப்பு காட்சிகள் ஒரு தொகுத்து, சிறப்பு காட்சிகள் தொகுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் அனுப்புகிறேன். எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியும், அது போயிடும். அந்த படத்தில் எம்என் ராஜம் நடிகை நடிப்பாங்க தெரியும்ல? சொல்லுங்கள் சார். அந்த ரோல் தான் த்ரிஷா. எம்ஆர் ராதா தான் விஜய். கடைசி நிலைமை அப்படி. அவ்வளோதான் சார். போதுமா? திருப்தியா சார் உங்களுக்கு? இதான் நடக்க போகுது. திருப்தி பதிவு பண்ணுறோம். இதான் நடக்க போகுது. இதுதான் உண்மையும் கூட. நான் சத்தியத்தை தான் நான் பேசியிருக்கேன். நான் சொன்னால் பழிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் வந்து சத்தியத்தை பேசுகிறோம் சார், நேர்மையை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறேன். நீங்கள் வேணா பாருங்கள். பொண்டாட்டியை கண்ணீர் விட்டு கதற வச்சவன் எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நான் சொல்கிறேன், சரித்திரம் கிடையாது. நம்பி சார், நேற்று இரவு ஒரு செய்தி சார், அந்த திரிஷாவுடைய இதுதான் ரகசிய சிநேகிதனே இது, அந்த அம்மாவுடைய ஸ்டேட்டஸ், அந்த இது ட்விட்டரில் செய்தி, ரகசிய சிநேகிதனை போட்டு உண்மை காதல் வெல்லும். ரகசிய சிநேகிதனே உண்மை காதல் வெல்லும். எது சார் உண்மை காதல்? தெரியல. காதல் எவ்வளோ அசிங்கப்படுது பார்த்தீங்களா, எவ்வளோ கலங்கப்படுது பார்த்தீங்களா? எதிராக காதல் இது கணக்கே இல்லைன்றானுங்க. யாரு கணக்கே என்னன்னு கேட்காதீங்க. இது அந்த அம்மா லிஸ்ட்டு ரொம்ப பெருசுன்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் காதலாமா இது உண்மை காதல் வெல்லும். என்ன சார் இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா சார்? இங்கே அறிவுரை சொல்வதற்கு அப்பனும் அம்மாவுக்கும் தகுதியெல்லாம் போயிடுச்சு. தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை புரட்டன்னு பாடுனவங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அனைத்து விதமான மாமா வேலைக்கெல்லாம் செஞ்சவன். அப்பாவும் அம்மாவும் எப்படி சார் கேட்க முடியும்? அவன்கிட்ட போய் ஏன்டா இப்படி பண்ணுறது கேட்க முடியும்? போடானுவான். போடா ஏய் அந்த செக்யூரிட்டி வர சொல்லு. அப்படி ஆயிடுச்சு சார். ஒத்த பிள்ளைய பேத்துட்டு எப்படி கெடுத்து வச்சு நாசமாக்கி இன்னைக்கு நீங்கள் போய் கேட்க முடியுமா? இதில் வேற பெருமை இருக்கு. இது எனது மகன் விஜய், அவன் தைரியசாலி, என் வித்து தானே. இதில் வேற பெருமை. இது என் மகன் தானே, என் மகன், எனக்கு இருக்கிற தைரியம் இருக்காதா? அப்போ கன்ஃபார்ம் சார் சொன்னாங்க சில பேர். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நடிகை கிட்ட ரெண்டு பேருமே தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு கொண்டுட்டீங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு தகவல் சொல்றாங்க சார். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, என் மகன் தைரியசாலின்றார். என்னை மாதிரி தானே இருப்பான். என் மகன் என்னை மாதிரி, நான் பயப்பட மாட்டேன், தைரியசாலி. ரைட், தைரியசாலி. அப்போ இன்னொன்று சொல்லிடுங்க. என்ன? ஒரு நடிகை கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எந்த நடிகையோட சுற்றுனீங்க சொல்லணுமா இல்லையா சார்? இது சொன்னால் அதையும் சொன்னல. உங்களை மாதிரினா அப்போ இது யாரு? இப்போ புரியுங்களா? வாயை விடக்கூடாதுன்றது. தாயை செய்ய ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானேன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாங்க. மூடிட்டு பொத்திட்டு இருக்கணும். என் மகன் என்ன மாதிரி, என் மகன் என்ன மாதிரின்னு சொன்னால் உங்களை மாதிரியே இருந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லைன்னா அவன் சொல்கிறான் சார். யார்? விஜய் சொல்கிறான். என்னன்னு கேட்டால் யார்? ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறான். என்ன முதலமைச்சர், உங்கள் அப்பாவே 2வது முறை ஜெயிச்சது இல்லை, வரலாறு இல்லை. உங்கள் அப்பாவே 2வது முறை ஜெயிச்சது, உங்கள் அப்பாவாலே முடியல, உங்களால் எப்படி முடியும்? இப்போ நான் கூட சொல்கிறேன், இது நான் கூட சொல்கிறேன். ஒரே இதுதான். என்ன கேட்டீங்கன்னா நிஜமாக தான். நீ இப்போ மெகா ஸ்டார் ஆகிட்ட. இது நீ மெகா ஸ்டார் ஆகிட்ட. உங்கள் அப்பா என்ன இருக்காரு? அவரால் ஆக முடியுதா? ஒன்றும் இல்லை, அவரால் ஆக முடியல. நீ மெகா ஸ்டார் ஆகிட்ட, ஆனால் உங்கள் அப்பாவை ஆள முடியல. நீ என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பாவாலே முடியல, உன்னால் முடிய மாட்டேன். ஆனால் உன்னால் முடிஞ்சது, நீ மெகா ஸ்டார் ஆகிட்ட. அதே ஆனால் உங்கள் அப்பாவால் ஆக முடியல. ஆனால் உன் மகன் அவன் நடிகன் கூட இல்லை, முதல் படத்தில் டைரக்ட் பண்ணிட்டான். நீ 69 படம் நடிச்சுட்டு நீ டைரக்ஷன் யாருக்கு பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷாவுக்கும் இன்னும் சில நடிகைகளுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்குற. என்ன டைரக்ஷன்? ரூட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சு
ஒரு 25-30 நடிகைகளை கொண்டு வந்து உள்ள போட்டு அதுங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்குற இது எப்படி பாருங்க. அவன் டைரக்டர் ஆயிட்டான் படத்துக்கு. மகன் அப்பங்காரன் பெரிய டைரக்டர், நீ மெகா ஸ்டாரு. இப்போ புரியுதுங்களா? மகன் செய்த வேலையை உன்னால செய்ய முடியல, கரெக்டா? அப்பா செய்த வேலையும் செய்ய முடியலன்றது வேற விஷயம். புரியுது சொல்ல, நீ செய்யற வேலையெல்லாம் வேற பார்த்து தானே இருக்கிறோம் இப்போ. ஆனால் இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ நீ என்ன சொல்ற, முதலமைச்சர் என்ன சொல்ற, உங்க அப்பா வேலையை முடியல உங்களால முடியுமான்னு கேட்குறேன். அதே தானே நானும் சொல்றோம். உன்னால முடிஞ்சது உங்க அப்பாவால முடியல, உன் மகனால் முடிஞ்சது உன்னால முடியல. அப்புறம் எப்படிடா இதெல்லாம் பேசுற? அறிவுபூர்வமா பேசுடா. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி இதனா.